சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனாவால் உண்மை என்ன, இந்த அருண் எப்படிப்பட்டவருன்னு சீதாக்கு தெரிய வந்ததால் இங்கே அருணை சீதா வெளுத்து வாங்குறாங்க. அவமானப்பட்டு நிற்கிற அருண்கிட்ட இனி நான் பேச போகிறதே இல்லைன்னு முடிவெடுக்கிறாங்க சீதா. அது மட்டும் இல்லாமல் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. தான் செஞ்சது பெரிய தப்பு, இந்த அருணோட பேச்சை கேட்டு நம்பி உங்களை 2 பேரையும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சீதா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. சீதாக்கு அருணை பற்றின உண்மை முத்துவால் தான் தெரிய வந்திருக்குன்னு முத்து மேலே அருணுக்கு ரொம்ப கோபம் வர உடனே முத்துவை பார்த்து அருண் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சேன், நான் பொறுமையாக இருந்தேன். இப்போ நான் பேசினதையே இங்கே சீதா கிட்ட என்னை சொல்லி மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு என் மூலமாகவே சீதாக்கு உண்மையை நீ தெரிய வச்சிட்ட. அதனால் சீதா என் மேலே இப்போ கோவமாக இருக்கா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன் முத்து. இந்த பிரச்சனை வந்தால் நான் திருந்திருவேன், மனசு மாறிடுவேன்னு சீதா நினைக்கலாம். ஆனால் நீ மட்டும் நினைக்காத. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் என்னால் தான் உனக்கு பெரிய பிரச்சனையே வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இரு முத்து அப்படின்னு முத்துக்கிட்ட அருண் ரொம்ப கோவமாக பேச அதுக்குடனே முத்துவும், யாரை பார்த்தும் பயப்படுற ஆளெல்லாம் நான் இல்லை, உன்னால் முடிஞ்சது நீ செஞ்சு பாரு. அதான் இப்போ உன்னை பற்றி சீதாக்கு தெரிய வந்துருச்சுல, அதே மாதிரி உன் கூட வேலை பார்க்குறவங்களும் புரிஞ்சுப்பாங்க. எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே விஜயா புதுசாக கிளாஸ் எல்லாம் ஆரம்பித்ததால் அங்கே வரவங்கள பற்றி இங்கே பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா, இப்போ உன் கிளாஸுக்கு நிறைய பேர் வராங்கல்ல, இந்த மாதம் நீ அவங்கக்கிட்ட பணம் வாங்க போகிறதில்ல, அதனால் வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் உங்ககிட்ட கற்றுக்கிறதுக்காக. ஆனால் எனக்கு என்னவோ நம்ம வீட்டில் வச்சு எடுத்தால் இடம் பத்தாதோன்னு தோணுது, அதுக்கு வேற எங்கேயாவது இடம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே அங்கே வரவங்க மேலே பார்வதிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை, நல்ல எண்ணம் இல்லை. அதனால் இனியும் இந்த கிளாஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லி விஜயாவால் பிரச்சனை வந்துடக்கூடாது, என் வீட்டுக்கும் அதனால் பிரச்சனை வரும், அதனால் விஜயா கிட்ட இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. உடனே விஜயாவும், ஏன் பார்வதி அப்படி சொல்கிற, ஏன்னா உன் வீட்டில் தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக நான் நினச்ச மாதிரி சம்பாதிக்க முடியும், எனக்காக நீ உதவி செஞ்சு ஏன் உன் வீட்டில் நான் கிளாஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, உன்னை நம்பி நிறைய பேர் வராங்க, என் வீட்டில் சரியான இட வசதி இல்லையா, அதனால தான் வெளியில் எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து நீ இந்த மாதிரி உன் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன்னா நல்ல வருமானமும் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, விஜயா மேடம், அப்படி உங்களுக்கு ஏதாவது இடம் வேணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, இல்லை என்கிட்டயே நிறைய இடம் இருக்குது, நீங்கள் அங்கே கூட கிளாஸ் எல்லாம் எடுக்கலாம், உங்களுக்கு எப்பயுமே நான் உதவி தான் செய்வேன்னு சொல்ல. சிந்தாமணி, நீங்கள் என் கூட இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, முன்னாடி உங்களால் பிரச்சனை வர நானும் உங்களை தேவையில்லாமல் பேசிட்டேன், ஆனால் இப்போல்லாம் நீங்கள் எனக்கு நிறைய உதவி செய்கிறீங்க, மறுபடியும் அந்த டான்ஸ் கிளாஸில் பிரச்சனை வர நான் மறுபடியும் இந்த கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் பார்வதி மட்டும் இல்லை சிந்தாமணி, நீங்களும் தான். எல்லார்கிட்டேயும் போய் நான் புதுசாக அந்த கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என் கூட உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால் அப்படி ஏதாவது தேவை இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பேன் சிந்தாமணி அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. அந்த சமயம் உடனே சிந்தாமணியும், இதுதான் சரியான சமயம், அந்த மீனாவை பற்றி பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மேடம், உங்கள் வீட்டில் உங்கள் மருமக மீனா இருக்காங்கல்லன்னு சொல்ல, அந்த மீனாவை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க சிந்தாமணி, அவளை நினச்சாலே எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேடம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அந்த மீனா என்னடானா வீட்டு வேலையை செய்யாமல் ரெஸ்ட் எடுக்கணும்னு நல்லா தூங்கிட்டா, நானும் கோவத்தில் சமையலை கூட செய்யாமல் நல்லா தூங்கிட்டு இருக்கியேன்னு திட்டினேன், அதுக்கு அந்த முத்துவும் என் வீட்டுக்காரரும் என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா, அதான் அந்த மீனாவோட பேச்சே வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் இது, உங்கள் மருமக அவங்க வீட்டு வேலை செய்யலைன்னா நீங்கள் கேள்வி கேட்க மாட்டிங்களா, கேள்வி கேட்டால் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு புரியுது, அந்த மீனா மேலே எல்லாரும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, மீனா மேலே உள்ள அக்கறை என் மேலே யாரும் வைக்கல, அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அந்த மீனாவால், எப்படி மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுன்னு தான் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல. உடனே பார்வதியும், ஏன் விஜயா, மீனா தானே தினமும் வீட்டு வேலையை பார்த்து உனக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறா, ஏதோ முடியலன்னு ரெஸ்ட் எடுத்தா அதெல்லாம் தப்புன்னு சொல்வியா, எனக்கே நீ பேசுகிறதுல கோபம் வருது, அப்போ முத்து மட்டும் உன்னை சும்மா விட்டுருவானா என்ன, நீயும் கொஞ்சம் நியாயமாக பேச வேண்டாமா, தினமும் தான் மீனா வீட்டு வேலையை தனியாக இருந்து செய்கிறா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா இதில் என்ன தப்பு இருக்குது, சிந்தாமணி மறுபடியும் உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க,
எனக்கு என்னவோ மறுபடியும் மீனா மேலே உள்ள கோவத்தில் மீனாவுக்கு பிரச்சனை செய்ய தான் இந்த கிளாஸில் நீங்கள் சேர்ந்தீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. இல்லை பார்வதி, என்ன அப்படி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. என் வேலையில் எனக்கு எந்த பிரச்சனையை மீனா செஞ்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். அந்த மீனாலாம் ஒரு ஆளா என்ன? நான் எப்பயோ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் இந்த டெக்கரேஷன் வேலைக்கு மீனா வந்திருக்கா. அவள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை, பிரச்சனை செய்யணும்னு நான் நினைக்கவும் இல்லை. இருந்தாலும் மாஸ்டர் அவமானப்பட்டிருக்காங்கல்ல, நான் விஜயா மாஸ்டருக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கூட மீனா நம்ம விஜயா மேடமை மதிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த முத்து தான். அவங்க 2 பேரும் அந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் விஜயா மேடம் நீங்கள் சந்தோஷமாக தானே இருப்பீங்கன்னு கேட்க, ஆமாம் சிந்தாமணி, எப்படி தான் அவங்கள அங்கேருந்து அனுப்புறதுன்னு ஒன்றுமே புரியல. இந்த மீனா முத்து இருக்கிறதுனால ரவி, ஸ்ருதி, என் வீட்டுக்காரர் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு தெரியுமா? நான் அவமானப்பட்டு நின்னா அந்த ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதான் பார்வதி, என்ன செய்யன்னு இந்த மீனா கிட்ட பேசவும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறத விட இங்கேயே வரலான்னு தான் பார்வதி நான் சீக்கிரமாகவே இங்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு விஜயா மீனா மேலே உள்ள கோவத்தில் சிந்தாமணி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க, உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, மேடம் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், அதே மாதிரி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏதாவது யோசனை சொல்ல நான் அப்படியே செஞ்சேன்னா நீங்கள் மட்டும் இல்லை நானும் அந்த முத்துக்கிட்ட மாட்டிப்பேனேன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முத்து மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நீங்கள் செய்ய போகிற பிரச்சனையில் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முத்துவும் மீனாவும் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சிந்தாமணி. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்குடனே சிந்தாமணியும், இனி நீ எங்கே வேலைக்கு போனாலும் எவ்வளோ சம்பளம் வருது, உனக்கு அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு கேளுங்க. எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதை என்கிட்ட தான் மீனா நீ கொடுக்கணும். அந்த பணத்தை ரோகிணி மாதிரியே என்கிட்ட நீ கொடுத்தாதான் இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மீனா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. ஏன்னா அவள் சம்பாதிக்கிற பணத்தில் பெருசாக ஏதோ சாதிக்க போகிற மாதிரி நான் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஏதாவது பேசுவா. உடனே முத்துவும் சப்போர்ட் பண்ண வருவார். இந்த பிரச்சனையை பெருசாக்குங்க. நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள், டெக்கரேஷன் ஆர்டர் எதையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அப்படி ஏதாவது என் பேச்சை கேட்கலன்னா என் வீட்டில் இருக்காதுன்னு சொல்லுங்கள் மேடம். அந்த வீடே உங்கள் வீடு தானே. நீங்கள் சொன்னால் இந்த மீனா கேட்க மாட்டாளா என்ன? அப்படியே மீனாவும் முத்துவும் உங்கள் பேச்சை கேட்கலனா இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு அவங்கள அனுப்பிடுங்க. அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் நினச்ச மாதிரி அந்த வீட்டில் இருக்கலாம்ல. மீனா முத்துவோட பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுல்ல அப்படின்னு பேசி சிந்தாமணி சிரிக்கிறாங்க. இதை பார்த்த பார்வதிக்கு சிந்தாமணி மேலே அவ்வளோ கோவம் வருது. உடனே விஜயாவும், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இப்படி பேசி பிரச்சனை செஞ்சால் எல்லாரும் என் மேலே கோவப்படுவாங்க. இருந்தாலும் முத்து மீனா இங்கேருந்து வெளியில் போனால் அதுவே எனக்கு போதும். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு விஜயாவும் ஒத்துக்கிறாங்க. அதுக்குடனே பார்வதியும், விஜயா யோசிச்சு தான் பேசுறியா? உன் மருமகளும் உன் பையன் முத்துவும் அந்த வீட்டில் இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி மருமக எனக்கு கிடச்சிருந்தா அவங்க 2 பேரையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். நீ என்னடானா யார் சொல்கிறதையோ கேட்டுக்கிட்டு பிரச்சனை செஞ்சு மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு திட்டம் போடுற. ஏன் சிந்தாமணி, நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு மீனா மேலே இருக்கிற கோவத்தை இங்கே விஜயா கிட்ட எப்படி இதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியாமல் நீங்கள் நினைக்கிறத சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. மீனா உங்கள் வழியில் வரக்கூடாதுன்றதுக்காக தேவையில்லாமல் விஜயா கிட்ட இப்படி பிரச்சனை செய்ய சொல்கிறீங்க. தப்பு சிந்தாமணி. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் விஜயா கேட்குறதுனால நீங்கள் பெரிய தப்பு செஞ்சிட்ருக்கீங்க. என்ன விஜயா, இந்த சிந்தாமணி யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சிந்தாமணியால் உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கணும் தெரியும். மறுபடியும் இவங்க பேசுகிறதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு நான் அப்படியே பிரச்சனை செய்கிறேன்னு சொல்கிற. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் கண்டிப்பாக முத்து மீனாக தெரிஞ்சதுன்னா ஒன்றை தான் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. விஜயா கிட்ட என்ன பேசணும், யாரை பற்றி என்ன சொல்லி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே பாவம் மீனா எவ்வளோதான் விஜயாவை நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை செய்கிறா. இதில் நீங்கள் வேற சொல்லி கொடுக்குறீங்களா? உங்கள் வழிக்கு மீனா வரக்கூடாதுன்றதுக்காகவும் டெக்கரேஷன் ஆர்டரை மீனா எடுத்து செய்யக்கூடாதுன்றதுக்காகவும் தானே இப்படி திட்டம் போட்டு இந்த கிளாஸில் சேர வந்திருக்கீங்க. எனக்கு தெளிவாக உங்கள் எண்ணம் என்னன்னு புரியுது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என் வீட்டுக்கே வராதிங்க சிந்தாமணி அப்படின்னு பார்வதி ரொம்ப கோவமாக சிந்தாமணி கிட்ட பேசி அனுப்புகிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, பார்வதி, நான் உங்கள் வீட்டுக்கு வேணால் வராமல் இருக்கலாம். ஆனால் விஜயா மேடமுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, அவங்க ஏன் இடத்துல கூட இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் விஜயா மேடமுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. விஜயா மேடம், நான் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன். இப்போ நான் கிளம்புறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து சிந்தாமணி கிளம்புறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க, சிந்தாமணி சொல்கிறதும் சரிதானே. சம்பாதிக்கிற பணத்தை நம்மக்கிட்டே அந்த மீனா கொடுக்குறா இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த மீனா இங்கே இருக்கணும்? இல்லை முத்துவும் அப்படி தான் மீனாவுக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கிறானே தவிர்த்து நம்ம மேலே யாருக்கும் அக்கறை இல்லைல்ல. அப்போ நான் பிரச்சனை செய்கிறது சரிதான்.
சிந்தாமணி சொல்கிற மாதிரி தான் இந்த மீனா கிட்ட நடந்துக்கணும். என்னவோ ரெஸ்ட் எடுத்தது ஏன்னு கேட்டதுக்கே வீட்டில் எல்லாரும் என்னை திட்டினாங்கல்ல. நான் நல்ல மாமியாராக மாற போகிறதில்ல. இந்த மீனாவை மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மீனா இங்கே இருக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு நினச்ச விஜயா வீட்டுக்கு போன உடனே மீனா கிட்ட கேள்வி கேட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும். இன்னைக்கு மீனா முத்துவை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு வீட்டுக்கும் வராங்க விஜயா. வீட்டுக்கு வந்த விஜயா பார்க்கும்போது மீனா எல்லா வேலையும் சரியாக செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன இந்த மீனா ஏதாவது ஒரு வேலையை செய்யாமல் இருப்பா, பிரச்சனையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா மீனா என்னடானா எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்கா. நம்ம மீனா கிட்ட கேள்வி கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் சொன்ன வேலை சொல்லாத வேலைன்னு எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு அவள் அங்கே பூ கொடுக்கவும் கிளம்பி போயிட்டா. என்ன செய்ய, சாப்பாடையும் நல்லா ருசியாக சமைச்சு வச்சுருக்கா. மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சாலும் அப்புறம் மீனா கோவத்தில் இங்கேருந்து கிளம்பி போனாலும் நமக்குன்னு சமைச்சு கொடுக்க இந்த வீட்டில் யார் இருக்காங்க? அந்த மனோஜ் கிட்ட சொன்னால் ஒரு நாள் சாப்பாடை வாங்கி தருவான். அதுக்கப்புறம் என்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லி பிரச்சனை செய்வான். ரோகிணி சமைச்சா சாப்பிட முடியாது, ஸ்ருதிக்கு சமைக்கவே தெரியாது. இப்படி மற்ற மருமக இருக்கும்போது மீனா கிட்ட இப்போ பிரச்சனை செஞ்சு நாம் மாட்டிக்க கூடாது. அப்படி மீனா கோவத்தில் வெளியில் போனால் வீட்டு வேலை எல்லாத்தையும் நாமளே செய்ய வேண்டியதாயிருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு அங்கே உட்காந்து இங்கே விஜயா யோசிக்க, உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா சாப்பிட்டுட்டியா, எப்போ வந்தேன்னு கேட்க, ஆமாங்க சாப்பிட்டுட்டேன்னு சொல்லும்போது, இன்னைக்கு மீனா நல்லா ருசியாக சமைச்சிருக்கால அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. ஆமாங்க நல்லா தான் சமைச்சிருக்கா. அவள் நல்லா சமைக்கலனாலும் நீங்கள் தான் மீனாவை பாராட்டிக்கிட்டே இருப்பீங்களே அப்படின்னு மீனாவை எப்படி இங்கேருந்து அனுப்புறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா. வெளியில் சவாரிக்கு போன முத்துவும் தன்னுடைய சவாரியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே செட்டுக்கு வந்து செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, செல்வம் அந்த அருணை பற்றி உனக்கு தெரியும்ல, அருணை பற்றின உண்மை எல்லாம் சீதாக்கு தெரிஞ்சதுனால அருண் இன்னைக்கு சீதா முன்னாடி பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு நின்னான் தெரியுமா? அது மட்டும் இல்லை, இனி என் வழிக்கு அந்த அருண் வரமாட்டான், உங்கள் யாருக்குமே அந்த அருண் பிரச்சனை செய்ய மாட்டான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே முத்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக செல்வத்துக்கிட்ட சொல்ல, உடனே செல்வம் என்ன சொல்கிற முத்து, உண்மையாவா? நீயே உண்மை என்னன்னு நிரூபிச்சிட்டியா? சீதாக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்துருச்சான்னு கேட்க, ஆமாம் செல்வம், நானே சீதா என்கிட்ட கோவமாக பேசும்போது கூப்பிட்டு போய் அந்த அருண்கிட்ட நான் பேச ஆரம்பிக்க, அருண் எப்பயும் போல் கோவமாக என்னை திட்ட ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லை, அவன் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் அவனே சொல்ல ஆரம்பிக்க, இது எல்லாத்தையுமே சீதா என் காரில் இருந்தே தெளிவாக கேட்டுட்டா. இங்கே அருண் மேலே தான் தப்பு இருக்குது, அந்த ஆளுங்களை அனுப்புறது நான் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அருணை வெளுத்து வாங்கிட்டானா பாரு. என் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பாவம் சீதா ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு மன்னிப்பு கேட்டு அழுதா. என்ன செய்ய, இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்குது. இந்த அருணை எப்படி மாமா நம்புறது, என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு இங்கே சீதா ரொம்ப அழுதா. ஆனால் அருணை நம்பி கல்யாணம் பண்ணது தப்புன்னு சீதாக்கு இப்போ தான் புரிய வருது. இப்படிலாம் நடக்குன்றதுக்காக தான் இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கல, என்னை நம்பலை. இப்போ பாத்தியா சீதாவோட நிலைமை என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லும்போது, முத்து உன் நல்ல மனசு யாருக்கும் வராது. அதான் அந்த அருண் உனக்கு பிரச்சனை செஞ்சாலும் இப்படி எல்லார்கிட்டேயும் மாட்டிக்கிட்டார்ல, இனியாவது அந்த அருண் திருந்துனா சரிதான்ப்பா. இனி நம்ம சவாரிக்கு போகும்போது அருண் கூப்பிட்டு தேவையில்லாமல் கேள்வி கேட்டு அவமானப்படுத்த மாட்டான், அப்படி தானே அப்படின்னு சொல்ல, அப்படி நடக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். மறுபடியும் அந்த அருண் திருந்தாமல் தேவையில்லாத வேலை செஞ்சால் அப்புறம் அந்த அருணை நானே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் முத்து பேசிகிட்டு இருக்கும்போது இதை கேட்ட செல்வம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா முத்துவால் இன்னைக்கு அந்த அருண் ரொம்ப அவமானப்பட்டிருக்கான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு செல்வம். அந்த சமயம் முத்துக்கு ஃபோன் வருது. உடனே முத்துவும் அங்கே கார் எடுத்துகிட்டு சவாரிக்கு கிளம்புறேன் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே கிளம்பி போகும்போதே ஒரு கார் நிற்கிறத கவனிக்கிறாரு முத்து. ஆனால் உள்ளே இருக்கிறது நம்ம தலைவர் மாதிரிலாம் இருக்குது, ஏன் தலைவர் தனியாக காரில் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்க கிட்ட கொஞ்சம் இருங்க, எனக்கு தெரிஞ்சவர் இருக்காங்க பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு அங்கே முத்து போய் பார்க்க, அங்கே தனியாக காரில் வந்த தலைவர் ரொம்ப முடியாமல் கார்லேயே தலைவர் மயங்கி இருக்கிறத கவனிக்கிறாங்க. தலைவரால் அங்கேருந்து வெளியில் வரவும் முடியாமல் மயங்கி இருக்கிறாருன்னு முத்து பார்த்த உடனே, தலைவரே நான் தான் முத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக, இங்கே தலைவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, தனியாக வந்திருக்காரு, எப்பயுமே இவர் கூட நிறைய ஆளுங்க வருவாங்களே, என்னன்னு தெரியல பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க தலைவர் மயங்கி இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருந்ததா என் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் என்னாச்சுன்னு தெரியல அப்படி காரை மெதுவாக திறந்து பார்க்க தலைவர் மயங்கி இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. உடனே இவரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு முதல்ல தலைவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கே சவாரிக்கு வந்தவங்களையும் அவங்க சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டு போய் விட்டுறாரு முத்து. அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த முத்து நினைக்கிறாரு, தலைவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க,
ஆனால் யாரை வர சொல்கிறது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு முத்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்க, எப்படியோ தலைவரை இங்கே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து சேர்த்துட்டோம், உதவி செஞ்சிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு மூலமாக தானே தலைவரே எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டை வர சொன்னால் சரியாக இருக்கும்னு முத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர வைக்கிறாரு. முத்துவோட ஃப்ரெண்டும் அங்கே வந்துட்டு, என்ன முத்து திடீர்னு ஃபோன் பண்ண, தலைவருக்கு என்னாச்சு? ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் ஆஃபீஸ்லேருந்து தலைவர் கிளம்பும்போதே கூட நாங்கள் வரோன்னு. இல்லை வெளியில் வேலை இருக்குது, நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் தனியாக கிளம்புனாரு. அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சா? ஏற்கனவே தலைவர் ரொம்ப முடியாமல் தான் இருந்தார். அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். நல்ல வேலை அந்த வழியாக நீ வர, தலைவருக்கு இப்படிலாம் ஆனதை பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு, இல்லைனா தலைவரை நாங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நீ செஞ்ச உதவியை நான் மட்டும் இல்லை, தலைவரும் கண்டிப்பாக மறக்க மாட்டார் முத்து. நாம் 2 பேரும் எப்படியாவது டாக்டர்கிட்ட பேசுவோம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல முத்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அதான் நீ இருக்கல்ல, பார்த்துக்கலாம். நீயாவது வந்தியே, எனக்கு என்ன செய்யனே தெரியல. ஆனால் எப்படியோ தலைவரை நான் வந்து கூப்பிட்டு வந்துட்டேன், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். இப்போ பரவாயில்லையான்னு டாக்டர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் வெளியில் வர, முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்டும் அங்கே டாக்டர்கிட்ட என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அவருக்குன்னு கேட்க, உடனே இங்கே நடந்த எல்லாத்தையுமே டாக்டரும் சொல்கிறாங்க. ஏற்கனவே இவர் ரொம்ப முடியாமல் இருக்க, இவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு சொல்லி அனுப்பணும். இப்படி ஆஃபீஸ்க்கெலாம் கூட வர வேண்டான்னு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். எங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் நிறைய வேலை செய்ய அவரால், அவர் இப்படி நிறைய வேலை செஞ்சாலே இந்த மாதிரி ஆயிரும். இனி அவர் இந்த பொறுப்பெல்லாம் விட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லதுன்னு நாங்கள் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. அதான் இப்படி ஒரு நிலமை. ஆனால் நீங்கள் சரியான நேரத்துக்கு இவரை கூப்பிட்டு வர போயிட்டு எங்களால் தலைவரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாங்க. முத்து உடனே இவரை எப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு கேட்கும்போது, நாளைக்கு வந்து நீங்கள் இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இனி அவர் ஆஃபீஸில் வந்து வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், அவர் பொறுப்பை வந்து வேறு யாருக்காவது கொடுத்துட்டு பேசாமல் அவரை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. உடனே முத்துவோட ஃப்ரெண்டும், சரி முத்து நீ வீட்டுக்கு கிளம்பு, தலைவரை நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக தலைவர் கண்முழிச்ச உடனே உங்களை காப்பாற்றினதே முத்து தானு, உன்னை பற்றி நான் கண்டிப்பாக சொல்வேன். நாளைக்கு நீ வந்து தலைவரை பாருன்னு சொல்ல, சரி நான் மீனாவையும் கூப்பிட்டு வரேன், மீனாவும் கொஞ்சம் இங்கே இருந்தானா நம்ம 2 பேர்த்துக்கும் உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, சரி பார்த்துக்க, நான் இப்போ தலைவரை பார்த்துக்கிறேன், நீ சவாரி எதுவும் இருந்தால் கிளம்புன்னு முத்து செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லி அங்கேருந்து முத்துவோட ஃப்ரெண்டு வந்து அனுப்பி வைக்கிறாரு. எப்பயும் போல் சவாரியெல்லாம் முடிச்சுட்டு இங்கே முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா கேட்குறாங்க, என்னங்க ரொம்ப நேரம் கழிச்சு வரீங்க அப்படின்னு கேட்க, நான் ஃபோன் பண்ணேங்க, நீங்கள் ஏன் அங்கே எடுத்து ஃபோன் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், இன்றைக்கி நான் தலைவரை பார்த்தேன்னு சொல்ல, யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு கூட நிறைய மாலையெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அங்கே கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு, அவரை தான் பார்த்தேன்னு சொல்லும்போது, அப்படியாங்க ரொம்ப நாள் ஆகுதில்ல, ஆமாம் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்க, அங்கே பேசவே வாய்ப்பு இல்லையே, ஏன்னா நான் சவாரிக்கு போகும்போது அவரை இந்த நிலைமையில பார்த்தேன், அவரை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். எப்படியோ முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு என் ஃப்ரெண்டை வர சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு அப்புறம் சவாரி இருந்ததுனால நான் கிளம்பிட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக நீயும் நானும் போய் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக போய் பார்ப்போம், அவர் ரொம்ப நல்லவருங்க, உதவின்னு போனால் கண்டிப்பாக அவ்வளோ உதவி செய்வாரே. என்ன இப்போதைக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியும் நாம தானே வேண்டான்னு சொல்லிட்டோம், அவருக்கு ரொம்ப நல்ல மனசுங்கன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் மீனா, அவருக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே என்கிட்ட கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட என்னை பாராட்டி பேசுவார். ஏதாவது உதவி வேணும்னா கூட முத்து என் தம்பி மாதிரின்னு ரொம்ப உரிமையாக பேசுவார் தெரியுமா. ஆனால் நம்ம தலைவருக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு, இல்லைனா முன்னாடியே நம்ம போய் பார்த்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரிங்க, நீங்கள் மனசு வேதனைப்படாதீங்க, அவருக்கு எல்லாம் சரியாயிரும், நல்லா குணமாயிருவாருங்க. நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்கல்ல, நாளைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னாச்சுப்பா முத்துன்னு கேட்கும்போது, அதான்ப்பா நான் சொன்னேன்ல, மீனாவுக்கு கூட இந்த மாலைக்கான ஆர்டர்லாம் கொடுத்தாங்கல்லப்பா, அவரை வந்து என்ன அவருக்கு நல்லா தெரியும், அப்பப்போ என்னை கூப்பிட்டு பேசியிருக்காருப்பா. அவரோட ஃப்ரெண்டு கார் வாங்கணும்னு நினைக்கும் போது கூட என்கிட்ட தான்ப்பா கூப்பிட்டு வந்து உதவி கேட்டார். என்னை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு முத்துன்னு என்னை பாராட்டி பேசி சொல்கிறவர் இப்போ ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காருப்பா. நாளைக்கு நானும் மீனாவும் போய் பார்க்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியா அவருக்கா இந்த பிரச்சனை, நாளைக்கு போய் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி எப்பயும் போல் ஏமாந்து தான் நிற்க போகிறீங்க. ஏன் முத்து, உனக்குன்னு வேறு வேலையே இல்லையா? மீனா வீட்டு வேலை செய்யணும், வெளியில் பூ கொடுக்க போகணுன்னு இருக்கிற, மீனாவை எதுக்கு அங்கே கூப்பிட்டு போகணும்? அவரால் பெருசாக உனக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு கேட்க, எதையும் எதிர்பார்த்து யாருக்கும் நான் உதவி செய்கிறதில்ல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா உடனே செஞ்சிடணும்,
அதுக்காக ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணும்னு பார்க்கக்கூடாது. அவங்க நம்மளுக்கு என்ன உதவி செஞ்சா என்ன வந்து பதிலுக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது என்னுடைய வேலை. நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஏன் இதில தலையிடுறீங்க? அப்படின்னு விஜயா கிட்ட பதில் பேசிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக முத்து கிளம்பி போக, அண்ணாமலை விஜயாவ பார்த்து கோவமா முறைக்கிறாரு. யாருக்கும் உதவி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியே விஜயா, அப்புறம் எதுக்காக நீ மத்தவங்களுக்கு சாப்பாடு குடுக்க போறது, மத்தவங்களுக்கு உதவி செய்றதுன்னு அப்பப்ப என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கியே! என்ன காரணத்துக்காக அதெல்லாம் செய்றேன்னு கேட்க, நான் இப்ப ஏதாவது சொன்னேன்னா வசமா மாட்டிப்பேன். நான் யோசிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே கூடாது. அதனால இங்க பதில் பேசாம கிளம்பிற வேண்டியதான்னு நெனச்ச விஜயாவும், நான் யார பத்தியும் பேசலங்க. அதே மாதிரி என்ன பத்தியும் நீங்க கேள்வி கேட்காதீங்க. இந்த முத்து யாருக்கு உதவி செஞ்சா எனக்கென்ன? உதவி செய்யலன்னா எனக்கென்ன? நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க விஜயா. அடுத்த நாள் தலைவர பார்க்கறதுக்காக முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. அங்க தலைவர் மெதுவா கண் முழிக்க, இங்க முத்துவோட ஃப்ரெண்டும், "தலைவரே, நாங்க தான் உங்க கூட வரோம்னு சொன்னோமே, ஏன் நீங்க தனியா போனீங்க? நல்ல வேளை, நம்ம முத்து உங்கள பார்க்க சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்ததே நம்ம முத்து தான்னு சொல்ல, நம்ம முத்துவா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமா, முத்து மட்டும் பார்க்கலன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பிரச்சனை வந்திருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுக்கணுமா. இனி இந்த பொறுப்பே உங்களுக்கு வேண்டான்னு சொல்றாங்க. இந்த பொறுப்பை நீங்க வேற யார்கிட்டயாவது குடுத்து அந்த வேலையெல்லாம் பார்க்க வைக்கணுமா?" அப்படின்னு சொல்ல, நம்பிக்கையா என் பொறுப்பை யார்கிட்டயுமே குடுக்க முடியாதே. அது மட்டும் இல்லாம, இப்ப நான் நான் எவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கேன். என் வேலைய பார்க்குற அளவு யாரும் நம்பிக்கையா நம்ம ஆளுங்கள்ல இல்லையே! அப்படின்னு தலைவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் முத்து சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு இப்படி உதவி செய்வான்னு நான் நினைக்கவே இல்ல. முத்துக்கிட்ட நான் பேசணும்னு சொல்ல, முத்துவே இப்போ உங்கள பார்க்க வருவேன்னு தான் நேத்து சொல்லிட்டு போனான். நான் தான் முத்துவ இங்கேருந்து அனுப்புனேன். நானே தலைவர் கூட இருக்கிறேன்னு முத்து எவ்வளவோ என்கிட்ட பேசினான். ஆனா, அவன் சவாரிக்குன்னு போனா தானே ஏதோ வருமானம் வரும். என் ஃப்ரெண்டு முத்துவ பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது. முத்து மத்தவங்களுக்கு உதவி செய்ற மாதிரி வேற யாராலயும் செய்ய முடியாது. முத்துவோட நல்ல மனசு வேற யாருக்கும் வரவும் வராது. அதான் நீ சவாரிக்கு போ, தலைவர நான் பார்த்துக்கிறேன்னு அனுப்பி வச்சேன். சீக்கிரமாவே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனான் நேத்து முத்து. கண்டிப்பா இன்னைக்கு முத்து வருவான்னு பேசிட்டு இருக்கும்போது, முத்துவும் மீனாவும் அங்க தலைவர பார்க்க வந்து நிக்கிறாங்க. உடனே தலைவரும், "முத்து வாப்பா, மீனா நல்லா இருக்கியாம்மான்னு?" கேட்க, "தலைவரே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்பயும் போல சந்தோஷமா உங்க பொறுப்பான வேலைய நீங்க செய்ய தான் போறீங்க. யார பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்காக நானும் மீனாவும் கோயில்ல போய் நல்லா வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம். நீங்க நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா போதும்னு." முத்து வந்த உடனே இங்க வந்து தலைவருக்கு பிடிக்கிற மாரி சந்தோஷமா பேசுறாரு. அவ்வளோ நேரம் கண் கலங்கி பேசிட்டு இருந்த தலைவர் முத்து பேசுனதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா, "ஆமா முத்து, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சந்தோஷமா தான் இருப்பேன். உங்கள மாரி நல்லவங்கலாம் என் கூட இருக்கும்போது, நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும்போது, எனக்கு ஏன்பா எதுவும் ஆகப்போகுது? மீனா நல்லா இருக்கியாம்மா? உன்னுடைய வேலைலாம் எப்படி இருக்குன்னு?" கேட்க, "நான் இப்போ சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். அதன் மூலமா வர வருமானம் எங்களுக்கு பரவாயில்லாம இருக்க தான் செய்யுதுன்னு" சொல்ல, "பரவாயில்லம்மா, உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் முத்து, நீ தான் என்ன காப்பாத்தியிருக்கன்னு இப்பதான்ப்பா உன் ஃப்ரெண்டு சொன்னா. அத கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நீ மட்டும் வரலன்னா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் போல. அதனால நீ செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன் முத்து. என்ன செய்ய, இந்த பொறுப்பான வேலை எனக்கு கிடைச்ச உடனே நானும் அங்க இங்கன்னு ஒவ்வொருத்தரையும் பார்க்க போறது, என் வேலைய சரியா செய்றதுன்னு சாப்பிட கூட நேரம் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்கிட்ட வேலை பார்க்குறவங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது உதவி வேணும்னா செய்றது. மத்தபடி நான் இப்படி ஒவ்வொன்னா செஞ்சுட்டு இருக்க, என்னை பத்தியே கவனிக்காம இருந்துட்டேன் முத்து. எனக்குன்னு பெருசா யாரும் இல்ல. அதனால கிடைச்ச வேலைய செய்யணும்னு நினைச்சேன்" அப்படின்னு சொல்ல, "தலைவரே, நீங்க எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க? எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கீங்க? அப்புறம் உங்கள காப்பாத்த நாங்கலாம் வரமாட்டோமா என்ன? நீங்க எப்பயும் போல சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு முத்துவும் பாராட்டி பேசிட்டு இருக்க, நீங்க இந்த பொறுப்புல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனாலும் பொறுப்ப வேற யார்கிட்டயாவது குடுத்துட்டு நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல தலைவரே. நான் உங்ககிட்ட தான் எத்தனை பேர் இருக்காங்க. நம்பிக்கையான ஆளுங்களும் இருக்காங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இல்ல முத்து, நம்பிக்கையான ஆளுங்க இருந்தாலும், என்னோட பொறுப்ப அவங்க நல்லபடியா எடுத்து செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா யாரு எப்படின்றத நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். ஒவ்வொருத்தரும் பணத்து மேல உள்ள ஆசையில, நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துல, என்னோட பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து, மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்ல. அதனால நல்ல மனசோட
பணத்து மேலே ஆசையே இல்லாத ஒருத்தவங்கள தான் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கறதா இருக்கேன். அது மட்டும் இல்லை, நானும் ரெஸ்ட் எடுப்பேன்லப்பா அப்படின்னு சொல்ல, தலைவரே நீங்கள் வாங்க, நான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக மீனாவே சமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, உங்களை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு நானும் மீனாவும் பேசிட்டோம். நீங்கள் வீட்டுக்கு போகலாம், ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு அங்கே டாக்டரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றிப்பா முத்து. சரியான நேரத்தில் உன்னை மாதிரி யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. நீ வரப்போய் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ சந்தோஷமாக உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கும் மீனாவுக்கும் நன்றி சொல்லிட்டு, மீனா சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கே தலைவர் பேசிகிட்டு இருந்துக்க அங்கே டாக்டர்கிட்ட சொல்லிட்டு முத்து வந்து தலைவரை வீட்டுக்கும் கூப்பிட்டு போய் விட்டுடுறாரு. முத்துவும் மீனாவும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் தலைவர் யோசிக்கிறாரு, முத்து மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஏன் நம்ம பொறுப்பை முத்துக்கு கொடுக்கக்கூடாது? முத்துக்கு பணத்து மேலே ஆசை இல்லை. முத்துக்கு ரொம்ப நல்ல மனசு. எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆள். எனக்கே முத்து தானே உதவி செஞ்சு இப்போ நான் நல்லா இருக்கேன். அது மட்டும் இல்லை, மீனாவும் அப்படி தான். யாருக்கு என்ன உதவி செய்கிறோன்னெலாம் யோசிக்காமல் உதவின்னு வரவங்களுக்கு நல்லா உதவி செய்கிறாங்க. இவங்க நல்ல மனசுக்காகவே இவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் முத்துவை கூப்பிட்டு செஞ்ச உதவிக்கு நாளைக்கு பணம் கொடுப்போம். முத்து அந்த பணத்தை வாங்குறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு தலைவர் யோசிக்கிறாரு. உடனே தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லி, நாளைக்கு முத்துவை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துக்கும் ஃபோன் வருது. முத்துவும் தலைவர் உங்களை நாளைக்கு வர சொல்லியிருக்காருன்னு அவங்க சொன்ன உடனே முத்து சந்தோஷமாக நாளைக்கு வந்து நான் தலைவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவும் எப்பயும் போல் பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஆனால் சீதா சந்திரா வீட்டில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. இங்கே சந்திராவும், பாத்தியா மீனா, யார் சொன்னாலும் இந்த சீதா கேட்கவே இல்லை. இப்போ உட்காந்து அருணை நினச்சி அழுதுட்ருக்கான்னு சொல்ல, அக்கா நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல, முத்துமாமா என்னை தப்பாக புரிஞ்சுக்கலன்னு சொல்லும்போது, அது எப்படி நாங்கள் உன்னை தப்பாக யோசிக்க முடியும்? நாங்கள் எப்படி அந்த அருணை நம்பி ஏமாந்தோமோ அதே மாதிரி தான் நீயும் அருணை நம்பி ஏமாந்து போய் இருக்க. ஆனால் உன் நிலமை வேறு யாருக்குமே வரக்கூடாது சீதா. இனியாவது அருணை புரிஞ்சுக்கோ. இனி யாரையும் நம்பாத. இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காத. உனக்குன்னு வேலை இருக்குது, நல்லா படிச்சிருக்க, நல்லா சம்பாதிக்க முடியும்ல. அப்புறம் அந்த அருணை நம்பி தான் நீ இருக்கணுமா என்ன? அருண் திருந்துனா பார்ப்போம், இல்லையா நீ உன் வேலையை பாரு, அப்போ தான் அந்த அருண் அவர் வேலையை பார்ப்பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா நானும் அருண் பேச்சை கேட்டு முத்து மாமாவை எவ்வளோ வந்து தப்பாக நினச்சிட்டேன். நான் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்க்க எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குக்கா. நானே தலை குனிஞ்சு தான் நிற்கணும். ஆனால் நீங்கள் அருணை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அருணை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் எப்பயுமே நீங்களும் முத்துமாமாவும் நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கண் கலங்கி உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அடுத்த நாள் முத்துவும் இங்கே வந்து தலைவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போக, தலைவர் முத்துவை கூப்பிட்டு, முத்து இதில் நிறைய பணம் இருக்குது முத்து அப்படின்னு சொல்ல, தலைவரே இந்த பணத்தை நான் என்ன செய்யணும்னு கேட்க, இந்த பணம் உனக்கு தான் முத்து, நீ செஞ்ச உதவிக்கு தான். நிறைய சம்பாதிச்சிருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லை. இந்த பணம் உன்கிட்ட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தலைவரே இந்த பணம் எனக்கு எதுக்கு? மற்றவங்களுக்கு உதவி செய்ய இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய ஆகுது முத்து. இப்படி நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் தேவையில்லாமல் செலவாகுதே தவிர்த்து, ஒன்றை மாதிரி எனக்கு உதவி செஞ்ச ஆளுங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இந்த பணம் இவ்வளோ பணம் எனக்கு வேண்டாம். உங்கள் மேலே உள்ள மதிப்பு மரியாதையில் உங்களுக்கு நான் உதவி செஞ்சேன். உங்கள் இடத்துல யாராக இருந்தாலும் நான் உதவி செஞ்சுருப்பேன். அந்த பணத்துக்காகவோ இல்லை எனக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காகவோ மற்றவங்க என்னை பாராட்டணுன்றதுக்காகவோ நான் உதவி செய்கிறதில்ல. இந்த பணம் எனக்கு வேண்டாம். நான் சம்பாதிச்சு என் மூலமாக நான் உழைச்சி வர பணம் மட்டும்தான் எனக்கு வரணும். மீனாவும் இந்த பணத்தை நான் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவாள். நீங்களே இந்த பணத்தை வச்சுக்கோங்க தலைவரே அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு இந்த பணம் வேண்டாமான்னு கேட்க, இல்லை நான் மற்றவங்களோட பணத்து மேலே ஆசைப்படுற ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா தலைவரே, இங்கே உங்களுக்கு உதவி செய்ய அப்பப்போ நானும் மீனாவும் வந்து பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி முத்து நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் முத்துன்னு சொல்லிட்டு முத்துவோட நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்ட தலைவர் யோசிக்கிறாரு. எனக்கு அப்புறமா என் பொறுப்பில் இருக்கணும்னா அந்த தகுதி முத்துவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த பணத்து மேலேயும் முத்துவுக்கு ஆசை இல்லை. யாராக இருந்தாலும் உதவி செய்யணுன்ற எண்ணம் முத்துவுக்கு இருக்குது. கூப்பிட்டு செஞ்ச உதவிக்கு பணம் கொடுத்தா கூட முத்து அந்த பணத்தை வாங்க மாட்டேங்கிறான். இப்படி ஒரு ஆள் தான் நம்ம பொறுப்பான வேலைக்கு தகுதியான ஆளாக இருக்க முடியும். நாளைக்கே முத்துவை போய் பார்த்து பேசி நம்ம பொறுப்பை முத்துக்கிட்ட கொடுக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட தலைவர் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாரு. முத்து எப்பயும் போல் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. இன்றைக்கி தலைவர் எனக்கு பணம் கொடுத்தாரு மீனா அப்படின்னு சொல்ல, அப்படியா அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு கேட்க, அது எப்படி மீனா,
நான் செஞ்ச உதவிக்கு அவர் பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்கினா நான் உதவி செஞ்ச மாதிரியே இருக்காதே. நான் இந்த பணத்துக்காகவா உதவி செஞ்ச தலைவருக்கு? அவரோட நல்ல மனசு எனக்கு பிடிக்கும். அவர் இடத்துல யாராக இருந்தாலும் நான் உதவி செஞ்சுருப்பேன்ல. அதான் பணம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லும்போது, நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்க. நல்ல வேலை அந்த பணத்தை வாங்கலை. அந்த பணத்தை வச்சு நாம் என்னங்க செய்ய போகிறோன்னு சொல்ல, ஆமாம், அந்த பணம் கிடச்சிருந்தா மாடியில் ரூம் கட்டியிருக்கலாம். ஏன், உனக்குன்னு ஒரு வீடே வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த பணம் நமக்கு தேவையில்லையே. நாம் சம்பாதிச்ச பணம் இல்லைல்ல. அதான் அப்பப்போ உங்களை வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும். இந்த பணம் எனக்கு தேவையே இல்லைன்னு தெளிவாக பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடக்குங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் முத்துவோட ஃப்ரெண்டும் தலைவரும் இங்கே வந்து விஜயா வீட்டில் வந்து நிற்கிறாங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், முத்து இங்கே வாப்பா, நம்ம தலைவர் வந்திருக்காருன்னு சொல்ல, தலைவரா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு விஜயா பார்க்குறாங்க. உடனே மனோஜும், எனக்கு தெரியும் இப்படி பெரிய பெரிய ஆளுங்களாம் நம்ம வீடை தேடி வருவாங்கன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தாம்மா. நான் பிஸ்னஸ் செய்கிறேன்ல, என்னை பார்க்க தான் வந்திருப்பாங்க. தலைவரே வாங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாரு. ஆனால் மனோஜை யாருன்னே இங்கே தலைவருக்கு தெரியல. கண்டுக்காம, முத்து தம்பி உன்னை பார்க்க தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், என்ன தலைவரே, முத்துவை பார்க்க வந்தீங்களா? இங்கே முத்து சாதாரண கார் டிரைவர் தான். ஆனால் மனோஜ் தான் நல்லா படித்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். இப்போ அவனுக்குன்னு பெரிய கடையெல்லாம் இருக்குது தெரியுமா? அவன் நல்ல பிஸ்னஸ் செய்கிறதுனால அவனுக்கு நல்ல வருமானமும் வருது. நீங்கள் அப்போ மனோஜை தேடி வரலையா அப்படின்னு கேட்க, மனோஜ் என்ன செஞ்சா எனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சது முத்துவும் மீனாவும் தான். அவங்கள பாராட்டுறதுக்காகவும் நல்லது செய்கிறதுக்காகவும் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, மீனா உடனே காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தலைவரே, இப்போ நீங்கள் நல்லா குணமாயிட்டீங்கல்ல, நீங்கள் இன்னும் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே. நீங்கள் கூப்பிட்ருந்தீங்கன்னா நானும் என் வீட்டுக்காரரும் வந்திருப்போமே அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. எனக்கு தெரியுமா உங்களை கூப்பிட்டு அனுப்புனா உடனே வருவீங்கன்னு. இருந்தாலும் நான் பேச வேண்டியதை உங்கள் இடத்துல வந்து பேசணும்னு நினச்சேன். அதான் உங்கள் வீட்டுக்கே வந்தேன். தப்பு இல்லைல்ல மீனான்னு சொல்ல, நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். ஆனால் நீங்கள் இங்கே எங்களை தேடி வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அந்த சந்தோஷத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்கல்ல? எந்த பிரச்சனையும் இல்லையே? சரியா அப்பப்போ அங்கே டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாங்க, இப்போ நான் நல்லா இருக்கேன், குணமாயிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்கள் பையன் முத்து தான். முத்து தம்பி மட்டும் என்னை பார்க்காம இருந்திருந்தா எனக்கு அந்நேரம் என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். சரியான நேரத்தில் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை காப்பாற்றிருக்க. முத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி நேற்று கூப்பிட்டு நிறைய பணத்தை முத்துக்கிட்ட கொடுத்தேன். ஆனால் அந்த பணம் எனக்கு வேண்டான்னு, நான் சம்பாதிச்ச பணம் தான் என்கிட்ட இருக்கணும். இந்த பணத்தை நீங்கள் வேறு யாருக்காவது உதவி செய்ய கொடுத்துருங்கன்னு முத்து இப்படி நல்ல மனசோட பேசினதை கேட்டு அவ்வளோ பெருமையாக இருந்தது. உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு முத்து. முத்துவோட நல்ல குணம் யாருக்குமே வராது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் முத்துவை பாராட்டி பேசுகிறாரு. உடனே ரோகிணியும், என்னாச்சு, ஏன் இவர் வந்து இங்கே முத்துவை பாராட்டிட்டு இருக்காரு? அப்படி முத்து என்ன செஞ்சிட்டாராம்? வழியில் போகும்போது இவர் முடியாமல் இருக்க அதை பார்த்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. இதெல்லாம் ஒரு உதவியா? அதுக்கு வீடு தேடி வந்து பாராட்டணுமா என்ன? இவர் எவ்வளோ பெரிய ஆள். மனோஜ் ஒன்றை பார்க்க தான் தலைவர் வந்திருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து முத்து மீனா கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றை கண்டுக்காமல் இருக்காங்களே. விஜயாத்தை கூட உன்னை எவ்வளோ பாராட்டி பேசுனாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். என்ன மனோஜ் நடக்குதுங்க? எப்போ பார்த்தாலும் இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும்தான் ஏதாவது ஒரு நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க தான் நிறைய உதவி செய்கிறாங்களாம் அப்படின்னு பொறாமையாக பார்க்குறாங்க ரோகிணி. விஜயாவுக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப கோவமாக நின்றுட்டுருக்காங்க. உடனே தலைவர் பேசுகிறாங்க, முத்து, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். உனக்கு தெரியும், நான் இத்தனை நாள் என்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன். நீ தான் சொன்ன இந்த பொறுப்பை வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, யாராவது நம்பிக்கையான ஆள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுங்கன்னு. நானும் பார்த்தேன். எனக்கு நம்பிக்கையான ஆள்னா உன்னை தவிர வேற யாருமே தோணலப்பா. உன் நல்ல மனசு, உன்னுடைய நல்ல குணம்னு எல்லாத்தையும் பார்த்து என் பொறுப்பை நீயே எடுத்து செய்வியான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு முத்துக்கிட்ட தலைவர் சொன்னதை கேட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒன்றுமே புரியல. உடனே முத்துவும், தலைவரே என்ன சொல்கிறீங்க? உங்கள் பொறுப்பை நான் பார்த்துக்கிறதா? எனக்கு எந்த அனுபவமும் இல்லை, என்ன செய்யணும்னு கூட தெரியாது. அது மட்டும் இல்லை, நான் திடீர்னு இந்த பொறுப்பை எடுத்து செஞ்சால் உங்கள் கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் என்னை ஏற்றுப்பாங்களா? அவங்களுக்கு அப்புறம் பிரச்சனை செய்வாங்க. நான் சாதாரண ஒரு கார் டிரைவராக இருக்கேன், முடிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன். திடீர்னு உங்கள் இடத்துல நான் இருந்து என்னை அவங்க ஏற்றுக்கலன்னா பிரச்சனை பெருசாயிரும். உங்களை மாதிரி யாராலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு முத்து. அதுக்குடனே தலைவரும், முத்து, எனக்கு அப்புறமா என் வேலையை நீ தான் செய்யணும்னு நினைக்கிறேன். யார்கிட்டையும் இதை பற்றி கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இது என்னுடைய விருப்பம்.
என்ன மாதிரியே நீ மற்றவங்களுக்கு உதவி செய்வ அப்படின்னு எனக்கு உன் மேலே மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது. மற்றவங்க உன்னை தப்பாக நினைக்க போகிறதும் இல்லை, மற்றவங்க உன்னை கேள்வி கேட்க போகிறதும் இல்லை. நான் என்ன முடிவெடுத்தாலும் என் ஆளுங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வேலையில் உனக்கு என்ன செய்யணுமோ நீ தாராளமாக செய்யலாம். அப்படி உனக்கு உதவி எதுவும் தேவைன்னா என்கிட்ட கேட்கலாம். இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுத்துட்டா நான் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க முடியும். இல்லைனா அப்பப்போ ஆஃபீஸ் போகணும், மற்ற வேலைங்களை செய்யணும், கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும், மற்றவங்கள போய் பார்க்க போகணும், நிறைய வேலை இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இதை பொறுப்பாக செய்ய மாட்டாங்க. இந்த பொறுப்பை நீ எடுத்துக்கணும், ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் உன்னை தேடி இந்த விஷயமா பேசுகிறதுக்கே வந்தேன்னு சொல்ல மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வீட்டுக்காரரை பார்த்து சரியாக படிக்கலை, வேலை செய்ய முடியாது, பெரிய வருமானம் முத்துவுக்கு வராதுன்னு இந்த விஜயாத்தை, ரோகிணி, மனோஜினி எல்லாரும் என்ன பேச்சு பேசினாங்க. தலைவர் தேடி இந்த பொறுப்பை எடுத்துக்க சொல்கிறாரு என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட. அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னோட வீட்டுக்காரரோட அருமை பெருமை என்னன்னு. இந்த வீட்டில் உள்ளவங்க எங்களை கண்டுக்கலனாலும் இப்போ புரிஞ்சுப்பாங்க என் வீட்டுக்காரரோட அருமை என்னன்னு. என்னையும் என் வீட்டுக்காரரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு விஜயாத்தை எவ்வளவோ திட்டம் போட்டாங்க. அதெல்லாம் இனி நடக்காது. ஏன்னா இவங்க அனுப்புனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்குன்னு தலைவர் இருக்காரு உதவி செய்கிறதுக்குன்னு. மீனாக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது. நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு தலைவர் வீடு தேடி இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நான் வேண்டான்னு சொல்லியும் தலைவர் கேட்க மாட்டேங்கிறாரு. என் மேலே மற்ற யாரும் நம்பிக்கை வைக்கல. என் அம்மா கூட என்னை நம்பலை. இந்த மனோஜ் எதுவும் பிரச்சனை செஞ்சு வீடு தேடி போலீஸ் வந்தால் கூட நான் தான் தப்பு செஞ்சுருப்பேன்னு என்னை அவ்வளோ அவமானப்படுத்துவாங்க என் அம்மா. ஆனால் இங்கே தலைவருக்கு என் அருமை பெருமை புரிஞ்சுக்கிட்டதுனால தேடி எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறேன்னு தலைவர் வீடு தேடி வந்திருக்காரு. நாம் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இந்த வீட்டில் உள்ளவங்க என்னை ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்காங்க. என் திறமை என்னன்னு மற்ற எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நம்ம நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தலைவரே நமக்கு இந்த பொறுப்பை தரேன்னு சொல்லும்போது நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. நாமளும் நல்லா சம்பாதிச்சு முன்னேறணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவியும் செய்யணும். வீட்டில் உள்ள என் அம்மா கூட என்னை கண்டுக்காமல் எவ்வளவோ பேசியிருக்காங்க. இப்படிலாம் நடந்தாதான், நான் முன்னேறி வந்தாதான் என் அம்மா என்ன மகனாக ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி மீனாவையும் புரிஞ்சுக்கிட்டு மருமகளாக ஏற்றுப்பாங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது மட்டும் இல்லை, என் திறமை இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரியணும். அதுக்காக கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு முத்து யோசித்து ஒரு நல்ல முடிவெடுக்கிறாரு. இங்கே தலைவர்கிட்ட சொல்லி இந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிறாரு முத்து. இதை பார்த்த அண்ணாமலை அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. உடனே மனோஜை பார்த்து, என்ன மனோஜ், நான் நிறையா படிச்சிருக்கேன், பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு உன்னை நீயே பாராட்டி பேசுவியே, பெருமையாக பேசிகிட்ருக்க. பார்த்தல முத்து செஞ்ச உதவிக்கும் அவனோட நல்ல மனசுக்கும் வீடு தேடி எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலை கிடச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்ல. ஆமாப்பா, நான் இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி பார்க்கவே இல்லை. அப்பா, முத்து தான் சரியாக படிக்கவே இல்லையேப்பா, அவனுக்கு எப்படிப்பா இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு கேட்கும்போது, நல்ல மனசு இருந்தால் போதும், சரியான நேரத்தில் அவங்க செய்கிற உதவிக்கு ஏற்ற மாதிரியே பெரிய வாய்ப்பெல்லாம் தேடி வரும். உனக்கும் உன் அம்மா விஜயாவுக்கும் இதை பற்றிலாம் தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. இப்படி மனசார யாருக்கும் உதவி செஞ்சதில்லைல்ல, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் என் பையன் முத்து செஞ்ச உதவிக்கு பாத்தியா, அவனுக்கு எவ்வளோ பொறுப்பான வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி கண்கலங்கி முத்துக்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. உடனே தலைவரும், நாளைக்கே நீ வரணும் முத்து, பொறுப்பெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டு நாளையிலேருந்து வீட்டில் இருந்து நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். உனக்கு என்ன வேலை செய்ய தெரியலையோ என்கிட்ட கேளு, நான் உதவி செய்கிறேன். நாளைக்கே எல்லாரையும் கூப்பிட்டு, நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க முன்னாடி பொறுப்பை கொடுத்துட்டு உன்னை பற்றி அவங்கக்கிட்ட நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வரேன் தலைவரேன்னு சொல்ல சந்தோஷமாக தலைவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதே மாதிரி மீனா, முத்து, அண்ணாமலைன்னு எல்லாருமே தலைவர் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போக, அங்கே தலைவர் எல்லாரும் முன்னாடியும் என்னுடைய பொறுப்பை இனி முத்து தான் செய்ய போகிறாரு, எனக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுத்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்களோ அதே மாதிரி முத்துவும் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கணும். இனி எதுவாக இருந்தாலும் முத்துக்கிட்ட கேட்டு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பெரிய பொறுப்பை முத்துக்கிட்ட கொடுக்க, முத்து இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத முத்துக்கு கிடைச்ச வாய்ப்பால் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இந்த பொறுப்பையே ஏற்றுக்கிறாங்க. முத்துவுக்கு இங்கே தலைவர் தன்னுடைய காரை கொடுக்குறாரு. அதே மாதிரி இனி நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், உங்களுக்குன்னு நீங்கள் தங்குறதுக்காகவே பெரிய வீடெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி புது வீட்டோட சாவியவும் முத்துக்கிட்ட கொடுக்க, முத்து உடனே இல்லை, நான் என் அப்பா கூட அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லும்போது, முத்து, இப்போ நீ சாதாரண ஆளெல்லாம் இல்லைப்பா, பெரிய பொறுப்பில் இருக்க. நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க தானே போகிறேன். எனக்கு இந்த காரெல்லாம் வேண்டாம். சொல்லப்போனால் நீ தான் இனி அங்கே இங்கேன்னு நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய வேலைலாம் இருக்குது. அதனால் உனக்கு ஏற்கனவே கார் இருக்குது, அதன் மூலமாக வேறு எதுவும் வருமானம் வர மாதிரி பார்த்துக்க. ஆனால் இனி என்னோடய காரில் தான் நீ போகணும் வரணும்.
உனக்கு இனி தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது முத்து அப்படின்னு தலைவர் வந்து தன்னுடைய காரு புது வீடுன்னு முத்துவுக்கு எதிர்பார்க்காத மாதிரி பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. இதை பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி தலைவரோட காரில் தான் முத்துவும் மீனாவும் வேலைக்கு அங்கே வெளியில் போகிறது, மற்றவங்கள பார்க்குறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்க. அந்த சமயம் அங்கே வேலை பார்த்துட்ருக்கிற அருண் வந்து தலைவரோட கார் வருது அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார் நிற்கும்போது மெதுவாக அருண் பேசி நல்ல பேர் வாங்கிக்கணும் எல்லார்கிட்டேயும்னு சொல்லி அங்கே முத்து தலைவரோட பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இனி அந்த பொறுப்பான வேலையில் வேலையை முத்து தான் செய்ய போகிறாருன்னு தெரியாமல், காரில் முத்து தான் இருக்காருன்னு தெரியாமல் அங்கே வந்த அருணும், சார் நான் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் சார் அப்படின்னு பேசுறதுக்காக காரோட கதவை திறக்க முத்துவும் மீனாவும் இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்னது இது? இங்கே நம்ம தலைவர் தான் இருப்பார், அவர்கிட்ட பேசலாம், நமக்கு இந்த தலைவர் மூலமாக ஏதாவது நல்லது நடக்கும், நல்ல பேர் வாங்கினா நல்லதுன்னு நினச்சி இங்கே பார்த்தா என்ன முத்து இந்த காரில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்க கிட்ட, என்ன அந்த கார் டிரைவர் முத்து வந்து இந்த காரில் வராரு, ஒரு வேளை டிரைவர் வேலை எதுவும் கொடுத்துருக்காரா தலைவர்னு கேட்கும்போது, என்ன பேசுகிறீங்க, தலைவர் இப்போ வீட்டில் இருக்கார், அவர் கொஞ்சம் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, தலைவர் அவரோட பொறுப்பையே முத்துக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. என்னப்பா நீ முத்துவை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நல்ல மனசு முத்துவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே முத்துவுக்கு புது வீடு தலைவரோட காருன்னு எல்லாமே முத்துவுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் முன்ன மாதிரி முத்துவை அவமானப்படுத்தி பேசுகிறது, தேவையில்லாமல் திட்டுறதுன்னு ஏதாவது செஞ்சீங்க, அப்புறம் தலைவர் உங்களை சும்மா விட மாட்டார், முத்துவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு முத்து கூட வந்த ஆளுங்கள்லாம் சொல்ல ரொம்பவே பதட்டமாக இருக்கிற அருண், மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு முத்துக்கிட்ட பேசுகிறாரு. முத்துக்கு இங்கே அருண் இப்படி சாருன்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எத்தனை நாள் இந்த வழியாக நான் என் காரில் போகும்போது நீ சாதாரண கார் டிரைவர் தான்னு சொல்லி சொல்லி இந்த அருண் என்னை அவமானப்படுத்தியிருப்பான். உனக்கு என்னால் தான் பிரச்சனைன்னு சொன்ன அருண் இப்போ என்கிட்ட அவ்வளோ மதிப்பு மரியாதையோட சாருன்னு சொல்லி கூப்பிடுறது, காரோட கதவை திறந்து விடுறதுன்னு இப்போ எனக்கு இந்த அருண் வேலை செஞ்சிட்ருக்கான். இனி இந்த அருணால் தேவையில்லாமல் எனக்கோ இல்லை மீனாவுக்கோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு உடனே மீனாவும் முத்துவும் அங்கேருந்து வந்த வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போக, இங்கே முத்துவுக்கா இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, இனி முத்துவுக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சால் அவ்வளவுதான், இந்த வேலை நமக்கு இருக்காதே அப்படின்னு முத்துவுக்கு கிடைச்ச வாய்ப்பால், முத்துவுக்கு கிடைச்ச இந்த பெரிய பொறுப்பால் இதெல்லாம் பார்த்த பொறாமையில் இருக்க அருண் யோசிக்கிறாரு, எப்பயுமே முத்துவை மதிக்கவே கூடாது, இந்த முத்து முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னா இந்த முத்து செஞ்ச நல்லதுக்கு இங்கே தலைவரே இவ்வளோ பெரிய பொறுப்பை முத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க, முத்துவுக்கு புது காரு புது வீடுன்னு இந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கே, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு முத்து மீனாவுக்கு கிடைச்ச பெரிய பொறுப்பான வேலையெல்லாம் பார்த்து முத்துக்கிட்ட பேசக்கூட முடியாமல் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண்.